அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம வந்து மொச்சக்காய் குழம்பு செய்யலாம். நான் பாருங்கள் மொச்சக்காய் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை குக்கரில் போட்டுக்குவோம். கொஞ்சமாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 2 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் 2 வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுடலாம். மொச்சக்காய் குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ வந்து மசாலா போட்டுடலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் வந்து 2 மேசக்கரண்டி போடுறேன். மிளகாத்தூள் மட்டும் இப்போ போடல, தாளிக்கக்குள் தான் நான் போடுவேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுடலாம். நான் வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால கொஞ்சமாக மசாலா போடுறேங்க. உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா கூட்ட போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுக்குவோம். மூடி வச்சிடலாம். ஒரே ஒரு விசில் வந்தால் போதுங்க. மொச்சக்காய் சீக்கிரம் வெந்துடும், கத்திரிக்காய் காய்கறியும் வெந்துடும். ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ வந்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் அப்படியே முழுசாக இருக்குது பாருங்கள். இது 2-3 விட்டாக்கா கத்திரிக்காய் ரொம்ப கரைஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்குவோம். 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கிட்டலாம். கொஞ்சமாக தண்ணி கழுவி ஊற்றிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வந்து இன்னொரு சட்டியில் தாளிக்கிற சட்டியில் தாளிச்சிடுவோம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றுறாங்க. புளிக்குழம்புக்கு எதுக்குமே நல்லெண்ணெய் ஊற்றணும், அதுதான் நல்லது உடம்புக்கு. இப்போ கறி வெங்காயம் இருக்குது, அதை போடுறேன். பாருங்கள், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், பூண்டு வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டாதாங்க நல்லாயிருக்கும் குழம்புக்கலாம். பூண்டு அவசியம் போடணும். இப்போ பாருங்கள், இப்போ தான் நான் மிளகாத்தூள் போடுறேன். இப்போ போட்டால் தாளிக்க முன்னே போட்டால் தான் குழம்புல ஊற்றினா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக தெரியும் பார்க்க. இப்போ பெருங்காயத்தூள் போடலாம். இது ஈஸியாக முடிஞ்சிடுங்க மொச்சக்காய் குழம்புலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்ச மொச்சக்காயெலாம் தூக்கி அதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். நல்லா ஒரு கொதி வந்தோடனையும் இப்போ வந்து இன்னும் ஒரு பவுல் சேர்க்கணும். வெல்லம் பாருங்கள், சின்ன பீஸு போட்டிருக்கேன். அது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் குழம்பு பாருங்கள், நம்ம செஞ்ச மொச்சக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.